பெண்களே وقال رسول الله صلى الله عليه وآله وسلم من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய தனிப்பட்ட அருளின் காரணமாக வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியம், அதில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு நசீபாக்குறான். இந்த அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ரமலான். பொதுவாக ரமலானோட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வாசித்தது, கேட்டது, பேசினது ஞாபகத்தில் உண்டு. இந்த ரமலான் சரிமட்டு விசேஷமான ஒரு மாதம் போல இந்த ரமலானில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நோம்பாளியோடையும் விசேஷமாக கௌரவமாக கண்ணியமாக நடந்து கொள்வான். நான் இப்போ மேலேயும் பேசினது போல பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பயுமே நறுமணம் என்றால் விரும்புவோம், துர்வாடை என்றால் விரும்ப மாட்டோம். அது நாங்கள் சாப்பாட்டிலேயோ எதுவில் இருந்தாலும் சரி, நறுமணமான ஒன்றை எடுத்துக்கொள்வோம், நாற்றமான ஒன்றை விட்டுடுவோம். அதை விட்டு ஒதுங்குவோம், இல்லாட்டி அதை ஒதுக்குவோம். வாழ்க்கையில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு நோம்பாளியுடைய அல்லாஹு தாலா வெறுக்கிற சில விஷயங்கள் இருக்குது, விரும்புகிற சில விஷயங்கள் இருக்குது. அல்லாஹு தாலா வெறுக்கிறது தான் தூற்றப்படக்கூடியதுகள், வெறுப்புக்குரியதுகளை வெறுப்பானது தான், அருவெறுப்பானதை வெறுப்பானது தான். வானான்னு சொல்லுவான், தவிர்த்து கொள்ளுங்கன்றுவான், ஓரமாகங்கன்றுவான், கலந்து கொள்ளுங்கன்றுவான். இந்த அடிப்படையில் துர்வாடை அது ஒரு தண்டனை கூட. நாத்தம்ன்றது ஒரு தண்டனை. எந்த அளவுக்குண்டா நரகத்தில் சில பேருக்கு எந்த தண்டனையை தாங்குவோம், இந்த நாத்தத்தைகளால் தாங்க இல்லாமைக்குது என்று சொல்லுவாங்க. நாளைய கியாமத்தில் சில நரகவாதிகள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், ஒரு நாத்தம் ஒன்றை நீ எங்களுக்கு தண்டனையாக தந்திக்கிறாய், தண்டனைகளை விட்டு குறை. அப்படின்னு என்ன நாத்தம் உண்டாது? இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்ன்ற விபச்சாரம் செஞ்ச ஆண்கள் பெண்கள், விபச்சாரம் செஞ்ச ஆண்கள் பெண்களுடைய மறைவிடத்தில் இருந்து வரக்கூடிய சேல் சலம் நரகத்தில் ஆறாக ஓடுமாம். அதை சில பேர் நுகருவாங்களாம், அவங்களோட சுவாசத்துக்கு படுமாம். அது அவங்க சொல்லுவாங்களாம், மா வஜத்னா ரீஹன் அன்தனமின். எப்படி? மா வஜத்னா ரீஹன் அன்தனமின். இதை போல ஒரு மிக நாற்றமான ஒரு வாடையை காத்த நாங்கள் நுகர்ந்ததே இல்லை. நாத்தத்தை விரும்புகிறதே இல்லை பொதுவாக, நாத்தம். எனவே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அதை விரும்பாதவன் தண்டனையாக மாற்றினவன். நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாய் வாடை, துர்வாடை, அதை மதிக்கிறான் அவன். பொதுவாக நாங்களாயிருந்தாலும் தான் எங்கட தாயிடையோ தகப்பண்டையோ தேவையில்லையா இல்லையா
அல்லாஹ் கண்ணியப்படுத்தி. பொதுவாக நாங்கள் விரும்புகிறதுல ஒன்று தான் பல்லு தீட்டாமல் மூஞ்சி கழுகாமல் வாய் வாசத்தோட ஒருத்தரை பார்க்கறது பேசுறது விழிக்கிறத விரும்புகிறதே இல்லையே. அது தாயிட வாய் வார்த்தை வாடையாகிக்கட்டும், தகப்பண்டி ஆகிக்கட்டும், மனைவிடி ஆகிக்கட்டும், மாப்பிள்ளையிலே ஆகிக்கட்டும், விரும்புகிறது இல்லையே. அதனால தான் எங்களோட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தமுல்லேருந்து நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போகிற கட்டத்திலேயா இருந்தாலும் ஜிஹாதுக்கு போயிட்டு வாரோம், லேட்டாகி வாரோம், மாத கணக்குக்கு போகிற வாரம்னு ஒரே அடியாக வீட்டுக்குள்ளே போயிட்டு புந்துடாதீங்க. பள்ளி வாசலுக்கு போங்க, உங்களைய சுத்தமாக்கிக்கோங்க, பொடி வாஷ் பண்ணிடுங்கோ, 2 சலாம் சொல்லுங்கோ, அதுக்கு பின்னால் வீட்டுக்குள்ளே போங்கன்னு ஒரு ஆதா ஒன்று சொல்லித்தந்தாங்க. ஆதா ஒழுக்கம் ஒன்று சொல்லித்தந்தாங்க. கணவன் மனைவியை எப்படி சந்திக்கும் அடையிற முறையை சொல்லித்தந்தாங்க. எனவே துர்வாடைன்றத விரும்புகிறல்ல, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மதிக்கிறான் இந்த வாய் வாசத்தை. எங்களோட வாய் வாசத்தை போக்காட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்கள் செஞ்சிட்டோம் இன்றைக்கு. ஆனால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கட்டாயம் எல்லாரோட கையில வீக்க வேண்டிய ஒரு முக்கியமான சுன்னத் மிஸ்வாக். மிஸ்வாக் கடினமான சுன்னத்தாக மாறுற கட்டங்கள் இருக்கு. கடினமான சுன்னத்தாக ஃபுகஹாக்கள் எழுதுவாங்க. எல்லா ஃபிக்ஹுடைய கிதாபுகள்லையும் ஒரு பாடம் கொண்டு வர மிஸ்வாக்குடைய பாடம் எழுதுவாங்க. மிஸ்வாக் செய்கிறது கடினமான சுன்னத்தாகவும் சில கட்டத்தில். அதில் ஒரு கட்டம் தான் வாய் பேதளிக்கிற நேரம், வாய் வாடை அடிக்கிற நேரம். அதே ஃபுகஹாக்கள் அதே பாடத்தில் எழுதுவாங்க, நோம்பாளியாக இருந்து வாய் பேதளித்தாலும் அவர் ஜவாலுக்கு பின்னால மத்திய கோட்டிலிருந்து சூரியன் நீங்கின பின்னேரத்தை நோக்கி நகரத் தொடங்கினதுக்கு பின்னால மிஸ்வாக் செய்யறத வெறுக்கத்தக்க காரியமாக மக்ரூஹாக பார்க்குறாங்க. காரணம் அந்த நோம்பாளிட வாய் வாடை அது அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட மிக நறுமணமானது, அத்தியமா மனமானதான், அவ்வளோ மதிக்கிறான். எனவே இந்த ரமதான்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நிறைய சிறப்பு அம்சங்களை வச்சிருக்கான். அதில் ஒன்று தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று தான் அடியார்களுக்கு இரக்கம் காட்டுறதும் அடியார்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறது. மொத்தத்தில் அல்லாஹ்விடத்துல கேட்காம வேற அடியானிடத்துல படைப்பு கிட்ட கேட்கச்சல அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கோபம். அல்லாஹ்விடத்துல கேட்டா சந்தோஷப்படுவான், சந்தேகத்தோட கேட்கவும் கூடாது. எனவே தான் எல்லாரும் தூங்குற நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், முதல் வானத்துக்கு வாரவன் முதல் வானத்துக்கு வருவான். அர்ஷில் இருந்து 6 வானங்களுடைய கதவுகளை திறந்து முதல் வானத்துக்கு முக்கியமான 2 விஷயம் பேசுறான். எங்களை பார்த்து முக்கியமான 2 விஷயம் பேசுறான். ஒன்று, எங்களை தூங்குற எங்களை பார்த்து கேட்பனாம், ஹல்மின் சாயில், கேட்குறவங்க ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னா சூசகமாக சொல்றான், அடே நீங்களாம் தேவையோடு இருக்கிறவங்க கேளுங்க, நான் தாரேன்றான். நீ கேட்குற கேட்டகரியில் இருக்கிறாய், நான் தர்ற இடத்துல இருக்கிறேன், தந்தா நான் தான் தரணும், கேட்டா என்னிடம் தான் கேட்கணும். வேற யார்கிட்ட கேட்கறது பிரச்சனை, வேற யாரும் தந்தாலும் பிரச்சனை, வேற யார்கிட்ட கேட்கறது பிரச்சனை, வேற யாருக்கும் தரவுமே இல்லை, வேற யார்கிட்ட நீங்க கேட்கவுமே இல்லை, எங்கள்கிட்ட நீங்க கேட்காம வைக்கவுமே இல்லை. ஆதமுடைய மகனே, அதாவது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு கிதாபுண்டு அகீதாவுடைய கொள்கை சம்பந்தமாக கொள்கை ரீதியான ஒரு கிதாபுண்டு எழுதுறாங்க. கொள்கையை பற்றி பேசுகிற நேரம் ஒரு கிதாபுண்டு எழுதுறாங்க. வஹ்ப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹ் தௌராத்தை வாய்ச்சி கொண்டு போகிற நேரம் சில வரிகள் தட்டுப்பட்டதான். சில வரிகள் அதில் ஒன்று சொல்றாங்க, மிஸ்ஸாவின் ஒன்றை பற்றி கவலைப்படுறது அல்லாஹ்வுடைய கலா கதிரை கோபப்படுத்துறதுக்கு சமம். மன் ஹஸின அலா மா ஃபாதஹு ஸஹித கலா ரப்பி, இல்லா போனோட பற்றி கவலைப்படுறது கலாவை கோபப்படுத்துறதுக்கு சமம். இதை இப்படி தொடர்ந்து சில விஷயங்களை சொல்லி கொண்டு முழு உலகத்தை படைச்சுன்னு ஒரு ரொட்டி துண்டோட கொண்டு வரது எனக்கு சிரமமா?
உனக்கு தின்ன தாரதனை சிரமமா? அது பிரச்சனையே இல்லை, நான் தின்ன தருவேன். அந்த இந்தி மத்மூம், நீ என்னட்டு ஒரு இழிவான ஒரு அடியா. ஹசாயினி மம்லு, ஏட ஸ்டோரில் நிறைஞ்சி போகும், ஏட ஹசானா நிறைஞ்சி போகும் என்கிட்ட கேளு. நான் தான் ஹல்மின் சாய் கேட்குறவங்க தார்மீக்கிறீங்களா? அப்போ தேவை இருக்குது, கேளு. ஏன் கேட்காம இருக்கிறாயின்றான். இறக்கம் உள்ளவன் நான் இறக்கத்தை வெளிப்படுத்துகிறான். முதல் வானத்துக்கு வந்து நாங்கள் தூக்கம், நாங்கள் ஒன்றோ நல்லதுலேயும் கெட்டதுலேயும் ரெண்டு ஒன்றில் இருக்கிற டைமில் அவன் முதலாவது வானத்துக்கு வந்து கேட்க சொல்லி தாரான். கேள்வி இப்போ கேட்குறவர் எப்படி இருக்கணும்? கேட்குறவர் 100க்கு 100 அங்கே சம்பூர்ணமாக இருக்கணும். கொஞ்சம் கூட பிசகுதல் இருந்தாலும் அல்லாஹ் லேட் பண்ணுவான், தருவான், லேட் பண்ணுவான். உடனே கிடைக்கும், கேட்டதுக்கு மாத்தமாக கிடைக்கும், மௌத்துக்கு முன்னால் கிடைக்கும், மௌத்துக்கு புறவு கிடைக்கும். துவா ஒப்புக்கொள்ளப்படுற விதம் உடனே கிடைக்கும், கேட்டதுக்கு மாற்றமாக கிடைக்கும், மௌத்துக்கு புறவு கிடைக்கும், மௌத்துக்கு முன்னால் கிடைக்கும். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க பனு இஸ்ராயல்களோட ஒரு சஃபர் ஒன்று போகிற நேரம், அந்த காலத்தில் வாழ்ந்த நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒருத்தர், 400 வருஷம் வாழ்ந்த ஒருத்தர் உருண்டு பெரண்டு அழுது நீங்கிறார். துவா கேட்கணும், அதட்டி அலட்டி குழப்பி கெஞ்சி கொஞ்சி ரப்போட மல்லு கட்டுற மனுஷன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. ஒரு கவலை எழுதுவாங்க, இவ்வளோ கெஞ்சுறான், இவ்வளோ தூசியை கலப்புறான் மனுஷன், இவ்வளோ சாலையப்படுறான். போட்டாங்க அப்பாயின்மெண்ட், ரப்போட அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. யாரில் நான் கொஞ்சம் பேசுவேன், என்ன விஷயம் இல்லை, நான் இப்படி வர்ற வழியில் இப்படி ஒருத்தனை கண்ட சம்பவம் தெரியும், இவ்வளோ அதட்டுறான் போட்டுக்கொண்டு கெஞ்சுறான் கொஞ்சுறான், கொடுத்துட வேண்டியதானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானாம், மூசா உங்களுக்கு அவர் கெஞ்சினதும் கொஞ்சினதும் தான் விளங்கிது, அவர் உருண்டு பிறண்டு தூசியை கிளப்பினதும் அவங்களுக்கு விளங்குது, உங்களோட வெளிரங்கன்னு அவனோட வெளிரங்கன்னு அவங்களுக்கு விளங்குது. எங்களுக்கு அவர்கிட்ட உள்ரங்கம் எல்லாம் விளங்குது, நாங்கள் உள்ளுக்கும் பார்க்குறேன் அவர்கிட்ட. கண்கள் கல்புகள் மறைத்து வைத்திருப்பதையும் விளக்கக்கூடியவன் அல்லாஹ். எங்களுக்கு கல்பு விளங்குற என்ன சொல்றீங்க? அவரு ஓகே, நல்ல பிரச்சனை இல்லை, அவர் இவ்வளவு அதட்ட தேவையில்லை எங்கள்கிட்ட, இவ்வளோ எங்களையே போட்டு என்னது கெஞ்சி கரட்டி கொண்டிக்க தேவையில்லை, நாங்கள் உடனே கொடுத்திப்போம் அவர்கிட்ட. அவர் கையை தூக்குறதான கொடுக்கறதுக்கு ரெடி, நாங்கள் எங்களுக்கு இல்லாமலும் இல்லை, நாங்கள் கொடுக்குற விஷயத்தை கெட்டிக்காரன். ஆனால் அவருடைய கல்புல ஒரு ஓரத்தில் கொஞ்சம் போல துனியாட இறக்கம் வைக்கிற மாதிரி எங்களுக்கு விளங்குது, துனியாட ஆசை கொஞ்சம் போல இருக்கிற மாதிரி விளங்குது. அதுவும் வெளியே போயிட்டால் இவ்வளோ அவட்ட தேவையில்லை, இவ்வளோ வேலை உருட்ட தேவையில்லை, போட்டுக்கொண்டு உடனே கொடுக்குறோம். நாங்கள் கொஞ்சம் துனியா இருக்குது, எடுத்து போட சொல்லுங்க வெளியே. இப்போ நாங்கள் இந்த சம்பவத்தோட எங்களையே ஒப்பிட்டா கேட்கறதுக்கே தகுதி, கேட்கவே தகுதி இல்லை. நான் பேசுற என்னை எடுத்தா உங்களுக்கு நான் இன்னார்ன்னு மட்டும்தான் தெரியும், எனக்குள்ள என்னன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பல ஆசைகளோட இருப்பேன், அதைத்தா இதைத்தா, அது வேணும் இது வேணும், அங்க கொடுத்தீங்களா இங்க கொடுத்தீங்களா, அவனும் கொடுத்தாய் இவனும் கொடுத்தாய். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சஃபர் ஒன்று செஞ்சேன். அதில் நிசாமுத்தீனுடைய மர்கஸில் ஒரு முக்கியம் உண்டு, ஒரு ஆலிம் உண்டு, வயசு ஆலிம் உண்டு, துவா செய்கிறார், துவாவில் இருக்கிறார். மர்கஸுடைய முக்கியம் ஒரு பெரிய ஆலிம் உண்டு, சுமாராக நான் நினைக்கிறேன் ஒரு 80 வயசு தாண்டி முன் சப்புலேருந்து துவா செய்கிறார் தஹஜ்ஜுத்ல. நான் நோட் பண்ணுறேன், நெஞ்சுக்கு நேராக கையை வச்சு துவா கேட்டவர்
இடையில கை அங்கலிங்கள போக தொடங்கிருச்சு. பிடின்றாரு கையை நீட்டுறாரு. அப்ப எல்லாரும் பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. ஒருத்தர் ஒண்ணுமே பேசினாப்புல இல்லை. நம்மளுக்கு ஒரு டவுட்டு, சும்மா கையை நீட்டி கேட்டுட்டு முடிச்சுட்டு போக வேண்டியதானே. அதில் கையை நீட்டு அங்கே நீட்டு இங்கே நீட்டுற, யார் யாருக்கோ கையை காட்டுற மாதிரி இருக்குது, யாருக்கோ செலுட் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆளை நோட் பண்ணி கொண்டு ஆளெல்லாம் முடிஞ்சு சுப பயான் முடிஞ்சு நான் கேட்டேன். போய் அவரோட போய்த்து உருது பாசையில் கதைச்சி, உங்களோட துவாவில் आपके दुआ में मैंने ऐसा वैसा देखा அப்படின்ட்டேன். இப்படி கையை காலா நீட்டினதை நான் கண்டனே அப்படின்னு. உட்காருங்க, உனக்கு தெரியுமா எங்க நபிமார்கள் துவா கேட்ட மாதிரி? உனக்கு தெரியுமா எங்க நபிமார் துவா கேட்ட மாதிரி? ரப்புக்கு ரோஷம் வர மாதிரி கேட்கணுமா? ரப்பு ரஹ்மானுக்கு ரோஷம் வர மாதிரி கேட்கணுமா? அவனுக்கு ரோஷம் நொண்டிங்களா என்ன தெரியல. அவன் ரோஷத்தை பத்தி பேச போனா கிளியும் கும்பட்டோண்டு 60-70 வாழ போற எங்களுக்கு வர ரோஷம், ரத்தன கோபம், பரம்பர கோபம், வைராக்கியம் வராதா அவனுக்கு? அவனுக்கு வந்த ரோஷத்துல பின் விளைவு தான் துனியா பார்த்த நிறைய. துனியா கண்ட அவனுக்கு வந்த ரோஷம் பொல்லாத ரோஷக்காரன். அல்லாஹ் எப்ப ரோஷம் அடைவான் என்று கேட்கப்பட்டதுக்கு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மண்ணுக்கு மேல முக்கியமான சில பாவங்கள் நடந்தான். அதுல 1 மியூசிக், 2 மது போதை, 3 விபச்சாரம். இந்த 3 நடந்தா அன்பு நபி சொன்னாங்க, அல்லாஹ் ரோஷம் அடைவான். ரோஷம் அடைஞ்சா ஒன்று செய்ய மாட்டான், பூமியோட கொஞ்சம் பேசுவான். ஜல்சிலி, உசும்பு, ஆடு, உன்னை முதுக கொஞ்சம் ஆட்டு தான் இது. எங்கெங்கெல்லாம் உசுப்பினான். இப்ப தேடி மிஷினரியை போட்டு, டெக்னாலஜியை போட்டு, மண்டையை போட்டு சொல்லி பிக்கிற தேடுற. ஏன் ஜப்பான்ல இப்படி, ஏன் ஒமான்ல இப்படி, ஏன் ஸ்ரீலங்கால இப்படி, என்ன நடந்த புத்தளத்துக்கு, என்ன நடந்த ரத்னபுரைக்கு படவே படாது. நாங்க சொல்லுவோம் முழு உலகத்துக்கும் 3 பாவத்தை நிப்பாட்டு, இன்னும் உள்ள பாவங்களை நிப்பாட்டு, பூமி பூமியாய்க்கும். அதாவது இயற்கையாய்க்கும், இயற்கைகளோட இறக்கமாய்க்கும். அல்லாஹ் ரோஷம் அடைவான். அல்லாவுக்கு ரோஷம் வர மாதிரி கேளுட்டாங்க. சரி, உங்களோட கை காலங்கள் எங்களை பேசிட்டு அதை என்னான்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, இல்லை நான் மகன் பேட்டா, நான் துவா செஞ்சுட்டு போச்சல சில நபிமார்களுக்கும் அவங்களை ஏற்றுக்கொண்ட சமூகத்தவர்களுக்கும் அவங்க கேட்ட நேரம் கொடுத்தானே அல்லாஹ், அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓ, அது ஞாபகம் வந்தா அப்படின்னு அது ஞாபகம் வந்தா அதை சொல்லி காட்டினேன் நல்லாட்ட. அவனுக்கு அப்படி கொடுத்தாய், இவனுக்கு இப்படி கொடுத்தாய், அவனுக்கு அப்படி கொடுக்க நினைத்தரலவா அப்படின்னு ரோஷம் காட்டினேன் அவனை. நான் அப்படி ரோஷமா கேட்டு எத்தனையோ கண்டுட்டு போடி மகன் அப்படின்ட்டார். நீங்கள் அப்படி சம்பளம் கைய கால நீட்டு போவானா? அநேகமா ஊர்க்காரனும் குடும்பக்காரனும் சேர்ந்து அங்கோடையில கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளா துவாவிலே கெட்டு போய்த்தான். அப்படின்னு நீட்டுங்க தனியா வீட்டுக்குள்ள ப்ளே ரூம்ல நீட்டிடாதேங்கோ, மனசு ஓடிடுவாள் வீட்டுக்கு. உமா நீங்க பைத்தியாரத்துக்கு இல்லையா முடிச்சு குடிச்சிருங்க அப்படின்னு. அவன் பைத்தியன் தாஜுக்கு தான் வெளியாக சொல்லுவாள். கேளுங்க ஒளிஞ்சி மறைஞ்சு எங்கிட்ட சமூகத்தோட தப்பணுமே. மௌலவி புதுசா சேர்றேன், புதுசுல மலைச்சு இது வெளியே வரல, தருணம் வரல, வெளியே போன அதட்டி கேட்கணும். வந்தாக்கிட்ட டாக்டரை கேட்கணும். நோம்பு காலம் அப்பாயின்மெண்ட் போடுவோம் பைத்து சக்காத்துக்கு. பிச்சை எல்லாம் பிச்சை, எல்லாம் குப்பை, ஒன்றும் இல்லை. எங்கட நெத்திய கீழே வச்சு சாதிக்கணும். ஹெட் ஆபீஸோட பேசணும், டைரக்டா பேசணும். தாரை பிடிச்சி வால் பிடிச்சி நாங்க பேச மாட்டோம். போட நேரம் பேசுறோம். முதல் வானத்துக்கு வந்து ஹல்மின் சாயில் கேட்கிறோம். தார்மீகிறா என்னத்தை இல்லாம
கேட்கறதுக்கு எந்த மீகிறா உள்ளது எல்லாமே கேட்க கேட்டது கொஞ்சம் கேட்க வேண்டியது மிச்சம் கேள்வி என்கிட்ட கேட்டா நான் கேட்கிறவரு கொடுப்பேன் கேள்வி என்கிட்ட கேட்டு அடைஞ்சதுதான் கூட. எங்களுக்கு தெரியும், நேற்று பேசினாங்க ஸ்ரீலங்காவில் பேசி கிழிச்சாங்களோட மக்கள் பள்ளியிலையா ரேடியோலையா எஸ்எல்பிசியா அந்த எஃப்எம் இந்த எஃப்எம் எல்லாத்துலேயுமே வாழ தூக்கிட்டு திரிஞ்சாங்க. பதில் யுத்தம் நடத்தி பதிலுடைய வெற்றிட பின்னணி என்ன தெரியுமா? ரெண்டு தான். பதிர வெற்ற காரணம் ரெண்டு. முழு உலகத்தில் நடக்கிற யுத்தத்துக்கு நாங்க படிச்சு கொடுப்போம். யுத்தம் பதில் யுத்தம் போதும். உலக நாட்டு யுத்தங்களுக்கு வெத்தணுமா? அந்த 300 சொச்சம் பேர மாதிரி வாழு. சொன்ன கலிமால இஸ்திகாமத், நேரம் தவறாத தொழுகை, விளப்பமுள்ள தொழுகை, காலை மாலை படைச்சவனை கொஞ்சம் சிக்கல், நல்ல பண்புகள் நமக்குள்ள, இதெல்லாம் இஹ்லாஸோட இதை உம்மத்துக்கு சொன்னேன். இந்த சிஃபத் ஆறு மீந்த தப்பின. பத்ருடைய சஹாபாக்களை பாருங்கள், இந்த சம்பவம் மீந்தா இல்லையா? சொன்ன கலிமால ஸ்ட்ராங்கா இந்த நான் நடந்தாலும் விட மாட்டேன், பெட்டிக்கு அகப்பிச்சாலும் விட மாட்டேன், துண்டு துண்டா வெட்டினாலும் விட மாட்டேன், கலிமாவை நான் மறுக்க மாட்டேன். நேரம் தவறாம தொழுது, தொழுகையை விலகி தொழுத. தொழுகையில் எங்களுக்கு விளக்கம் இல்லை. ஒரு பயான்ல சிங்களத்தாலேயோ இடையில தமிழ்ல பேசிக்கொண்டு போற நேரம் இங்கிலீஷ்லயோ அல்லது சிங்களத்திலேயோ செகண்ட் தேர்ட் பார்ட்ல இருக்கிற லாங்குவேஜ் ஒன்று ஒரு 2-3 வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உதாரணம் யூஸ் பண்ண ஒருத்தர் சொல்றாரு, உங்களோட ப்ரொனவுன்சியேஷன் பிள்ளை தெரியாட்டி பேசாதீங்க, தெரியாட்டி பாவிக்காதீங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுங்கிட்டோம். இதே நேரம் நாங்கள் திருப்பி கொஞ்சம் கைரில் சொல்லுங்களேன்டா முகம் ஐடென்டி கார்டு மாதிரி ஆகிடும். ஐடென்டி பார்த்தீங்க தானே? இப்போ கொஞ்ச நாளாக தான் 2 காது. எங்கட காலத்துல எல்லாம் முடிச்சதுல ஒரு காது தான் விளங்கு. பார்த்தா ஒரு பக்கத்தை பார்த்துட்டே சாகும் வரைக்கும் மூஞ்சி அப்படி பேசுது. சில பேருக்கு கொஞ்சம் சூறா பாத்தியா ஓதி காட்டேலுமா ஆலிமத்தின் பார்க்குறேன். இந்த சைட் கிளாஸ் மாதிரி லாங்குவேஜை பேசினோட திண்டு தண்ணி குடிக்க பார்க்குறேன். தெரியாட்டி பேசாதுங்க ஐயா என்ன அப்படின்ட்டு வாங்க. அவங்களுக்கே சொந்தமான பாசம் மாதிரி. எங்க சொல்லுங்க பாப்போம், ஓதி காட்டுக்கு பாப்போம், சூறா பாத்தியா வந்தால் ஒரு 4 பேர் மட்டும் நடந்து கொள்ள தெரியும். அவங்களோட ஹெசரிமைப்பு இல்லை, ஒரு ஜென்ரல் நாலேஜ் இல்லை. யாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் தந்துட்டு கேட்பாங்க. கேட்க மாட்டோம் லேசில், கேட்க வைக்கிறாங்க நியாயமான பேர். கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுருக்கோம். எனவே ரஹ்மான்கிட்ட கேட்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. சூரா ஃபாத்திஹால டெய்லி கேட்கிறோம் நாங்க, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இது டெய்லி 17 முறை கேட்கிறேன், டெய்லி கேட்கிறேன். நாங்க விட்ட பாடும் இல்லை கேட்கறது, அவன் தந்த பாடும் இல்லை. அப்ப தர வேண்டிய பொசிஷன்ல ஈக்கிறவன் பிள்ளையா, கேட்டவன் பிள்ளையா? கேட்டவன் பிள்ளை. எங்களுக்கு கேட்க தெரியா? பதில்ல 300 சொச்சம் பேரும் போன நோக்கம் வேற, சந்திச்ச வேற உண்டு. இப்பதானே ரெடியாவிட்டு அடிக்கிற, கடல் ரேன் ரெடியாவிட்டு, தரையில ரெடியாவி, போர்டர் ரெடியாவி, உள்ளதெல்லாம் கொண்டு போய் ரெடி பண்ணி செக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா? அடிக்க அடிப்பேன். எங்கள்கிட்ட இருக்குது நவீனம். தட்டி விட்டுருவன் பொடியாகும் அப்படின்ட்டு சும்மா நாட்டுக்கு நாடு மிரட்டுற, பிளாக்மெயில் பண்ற, அடிச்சு விட்டுருவேன் அப்படி இருக்கு. கொஞ்ச நாளா பேச்சு ஃபைட் உண்டு. அமெரிக்காவா வட்ட கொரியாவான்னு கையை கோர்த்துட்டாங்க, கை கோர்த்து கொண்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் பலம் காட்டி கொள்றாங்களே தவிர அடிச்சாப்புல இல்லை. அடிக்கிறது ஒழுங்கி தைரியமான அடிக்கு இல்லை. பணமரத்தில் இருந்து கொண்டு, மண்மூடைக்கு பின்னால் இருந்து கொண்டு, பங்கரலுக்கு இருந்து கொண்டு, சத்தமில்லாம பேசி தண்ணிக்குள்ளால பேசி, இதுக்கு பேர் சண்டையா? ஒளிஞ்சு அடிக்கிறத நாங்கள் அடிச்சுட்டு வந்துடுவேன்.
ஸ்ட்ரெயிட், ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர். பத்ர் நேருக்கு நேர். இப்போ ரசூலுல்லாஹ் பீஸ் டாக் போகவும் இல்லை, ஜவாமோ நாங்கள் வந்த நோக்கம் வேற, நீங்கள் வந்தீங்கிற விஷயம் வேறன்னு மிரட்டவும் இல்லை. இந்த பேச்சு திறமையை காட்டி, ஆளை சிரிப்பு காட்டி, நாங்கள் சில இடத்துல இந்த டிராஃபிக் காக்களோடு அப்படி நடந்து கொள்கிறோம். கொஞ்சம் அப்படி இப்படி மாட்டி கொண்டோன்னே அசர் கோமது சார் அப்படி இருந்து பேசி காட்டி, அவனை சிரிப்பு காட்டி, அவனை உசு பேசி இறக்க வேண்டிய தகிட்டு வந்துடுறேன். அப்படி அங்கே ஒன்றுமே பண்ணல ரசூலுல்லாஹ், ஒன்றுமே செய்யல. அந்த அன்சாரிகள் என்ற மனிதர்கள் கொடுத்த ஒரு தைரியம். அன்சாரி சஹாபாக்கள், மதீனா சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் முகமாடி போயிட்டு பயந்து இல்லை இருந்தாலும் ஒரு லீடர் பாருங்க, பேத்திக்கிறாங்கள காப்பாற்றணுமா இல்லையா, வகக்கீமியோடு பாரம் எடுக்கணுமா இல்லையா. இங்கே அடிச்சுட்டா ஐஎஸ்ஐஎஸ் சொல்லுவான், நாங்கள் தான் அடிச்ச, நாங்கள் அது கொடுப்போம் என்ற மாதிரி, தலிபான் சொல்ற மாதிரி அடிச்ச நாங்கள் போடு பேர் என்ற மாதிரி பொறுப்பெடுக்கணுமே லீடர். யோசனையோடு இருக்கிறாங்க. அன்சாரிகள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் பக்குன்னு எழுப்பிட்டாங்க. ஒரு கேள்வி தான் கேட்டாங்க அன்சாரிகள். என்ன யோசனை, என்ன யோசனை, என்ன முகம் அப்படி? நீங்க நினைச்சீங்களா அந்த பனு இஸ்ராயல்களை பார்த்து, மூசா நபியை பார்த்து பனு இஸ்ராயல்கள் இத்ஹப் அந்த வரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களோட அல்லாஹ் மீது சண்டை போட்டீங்க, இங்கே நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம்னு சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் நினைச்சுங்களோம். நீங்கள் சரி ஒரு நாலு நான் சொல்ல மாட்டோம். நாங்கள் எப்படி தெரியுமா சொல்லுவோம், இத்ஹப் அந்த வரப்புக ஃபகாத்திலா, நீங்க இன்னும் போங்க, முன்னேறி போங்க, இன்னா மஅக்குமா முகாத்திலூன், நாங்கள் ஒரு ரெண்டு அல்லாஹ் ரசூலோட சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம். நாங்கள் பிறந்ததே சாவுறதுக்கு, நாங்கள் சாவுறதே சாவில்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு ஐயா, பிறந்திக்கிறதே சாவுறதுக்கு. அதனாலதான் மௌத்த சொல்லி ஹயாத்தை சொல்றேன். நம்ம கலக்கல் மௌத்தவல் ஹயா. நாங்க சாவுக்கு பயந்தவன் அல்ல. நாங்க லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி இந்த ஆயத்துக்கு ஒரு சம்பவம் உண்டு இருந்தாங்க. நான் நீ சொன்ன ஞாபகம் இருக்கிறேன். போன 2 வருஷத்துக்கு முந்தைய சென்னேன். திருப்பி ஒரு ஞாபகம் உங்களை மறந்தீங்க, எத்தனை கேட்குறீங்க பாவம். அந்த ஆயத்து இறங்குது சஃபையில, ரசூலுல்லாஹ் தர்ஜமா செய்கிறாங்க. சஃபையில் ஒருத்தர் எழுப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு மூத்த சஹாபி சத்தமில்லாமல் எழுப்பிட்டு போயிட்டாங்க. போன மனுஷனை காணல, கொஞ்ச நாளா காணல பாட்டிய. அப்ப இங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தொண்டிக்கிற வல்லமையா சபையில தெரிப்படுற மூஞ்சிகளை கொஞ்ச நாளை காணாட்டி தேடி ஆளை போட்டு விசாரிக்கிறார். ஆளை காணுங்க சோம்பி தேடு. அப்படி அவருக்கு சுகக்குறைவோ என்னமான மனக்கசப்போ மனக்கவலைகள் இருந்தால் அதுல ரசூலுல்லாஹ் பங்கு கொள்றோம். நாங்க அப்படி இல்லையே. எங்க புலூரன்னு பார்த்துட்டீங்க, எங்க புலூரன்னு பார்த்துட்டீங்களே. அதுவும் நாங்க புழுந்தவரை விசாரிக்காட்டி என்னமான நினைப்பானோ அப்படின்னு போற பாக்குறது. பார்த்துட்டு கல்புல குப்பை, கல்பு டஸ்ட்பின். நாக்கால சொல்றேன் தெரியா சொல்லவே இல்லை, சொல்ல தள்ள வேண்டியதானே. உங்க உடனே பிச்சு பிடிக்க வந்திப்போமே. ஆனா கல்பு சொல்லுது உங்களுக்கு இதில் இருக்கு, அங்கல வந்தீங்க. நீங்க இப்ப எப்பயோ புழுந்தீங்க, உங்களுக்கு இது உங்களுக்கு போதாய் அப்படின்னு குப்பை பேசிட்டீங்க. நாங்க அப்படியாப்பட்ட எங்கட பரிசர, எங்கட மாஹோல், எங்கட என்வாயன்மெண்ட் அப்படி தெரியும். எங்களை சரக்காற்ற எந்த சூழலுக்கு நாங்கள் எங்களை கொண்டு போகணும் தெரியும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றோம், எல்லாம் ஓகே. எல்லாத்தையும் செக் பண்ணி எங்களே செக் பண்ண மாதிரி இதுதான் நடந்த உண்மை. எனக்கு நடந்த உண்மை நான். எனவே இந்த சஹாபாக்கள் சொன்ன நீங்க போங்க நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் வாடிக்கோட மூஞ்சி மலர்ந்து எழுப்பி நின்றாங்க. எழுப்பி நின்ற உடனே ஒரு கவிதை ஒன்று படித்தாங்க. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆখিরা. யா அல்லாஹ், வாழ்க்கைண்டா வாழ்க்கை, ஆখিরাட வாழ்க்கை. ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, அன்சாரிகளையும் முஹாஜிரின்களையும் மன்னிப்பாயாக ஒரு துஆ செய்யுங்க. மன்னிப்பாயாக ஒரு துஆ, மன்னிப்பாயாக ஒரு துஆவை செஞ்சாங்க. செஞ்சு போட்டு தலையை கீழே வச்சாங்க. ஒரு வெய் பெரும் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிற வெச்ச நெத்தியை கொண்டு போய் எங்கடையும் சிக்கலான பிரச்சனையான கட்டம் வரத்தில்
ஐடியா கேட்குற, மசூரா செய்கிற, பழைய ஹதரத்தை கூட்டிட்டு வான்னு அனுப்புகிற, வீலன் அனுப்புகிற, காரன் அனுப்புகிற, மாமா கூட்டிட்டு வா, பிரின்சிபலை கூட்டிட்டு வா, என்ன நடக்கிறது தெரியாது, வைத்தியரை கூட்டிட்டு வா, ஜின் வைத்தியரை கூட்டிட்டு வா, ஹோமியோபதியை கூட்டிட்டு வா. மைண்ட் டக்குன்னு வேலை செய்யணும். போடு முசல்லாவை, வெய் நெத்திய, குடும்பம் இதுக்கு பழகணும். வச்சாங்க நெத்திய ரசூலுல்லாஹ் பாலைவனத்தில், ஒன்றுமே இல்லை, பெரிசா ஒன்றும் அகட்டல்ல. உங்களுக்கு ஏன் தெரிஞ்ச வரைதான், உயிர் உள்ளவனே நிலையானவனே உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், இந்த அர்த்தம் உள்ள வரைய சொன்னாங்க. என்னது? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். இதை நாங்கள் பல பேர் சேர்ந்து கேட்கிற நேரம் நூனை போடுவோம். நாங்கள் நஸ்தகீஸ் அதை ஜம்மா பன்மையா பேசுவோம். நீங்கள் தனியாக துவா செய்ய போறீங்க, தனியாக வீட்டுக்குள்ள துவா செய்யணும். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அலிஃப போட்டுருவோம், அஸ்தகீஸ், உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன். சொல்லுங்க, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். அலிஃப போட்டா பொறுமை, நூனை போட்டா பன்மை. கூட்டா கேட்கல நஸ்தகீஸ், தனியாக கேட்கல அஸ்தகீஸ். அலிஃப் ஏ போட்டு ஏஸ் ஏஸ் ஏச்ச போட்டு வரும். எனவே நெத்தியை வச்சு அள்ளி விட்டாங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். எந்த அளவுக்குண்டா தோல்ல போட்டு இந்த துண்டு கீழே விழுந்துருச்சு, ரூமால் கீழே விழுந்துருச்சு. எடுத்து பொறக்கி ரசூலுல்லாஹ் முதுக தடாவி போதும் யார் ரசூலுல்லாஹ் அநேகமா எங்களுக்கு வெற்றி நிச்சயம் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சிரிச்சிட்டு தலையை தூக்கிட்டாங்க. என்ன சந்தோஷம் சொன்னாங்க. அபூபக்கர், வெற்றி முடிவாகிருச்சு. என்ன சொல்றீங்க யார் ரசூலுல்லாஹ்? 3000 5000 மலக்குமார்கள் ஜிப்ரீலுடைய தலைமையின் கீழ் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்களா? செத்த கதை. ஏன்னா வார விஷயத்துக்கு இந்த ரசூலுல்லாஹ்வோட அலர்ட்டல் 313 பேரும் பெர்ஃபெக்ட், 100. இவங்களே நல்லா பார்த்தா கல்வ எங்க போகுதுன்னு பார்ப்போம். பார்த்து போட்டு கேட்ட துவாவும் கேட்டவரும் அப்படி, பின்னால வாழ்க்கைக்கு போனாக்கள் 300 பேரும் அப்படி. அல்லாஹ் முடிவெடுத்தான். குதிரத்தால் அடிச்சான், குதிரத்தால அடிச்சான். பதில் எப்படி என்ற ஒரு சம்பவம் எழுதுறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் விரட்டி கொண்டு போன ஒரு காஃபிரை வெட்டுறதுக்கு வாழை தூக்கினேன், அநேகமாக எனக்கு ஞாபகம் நான் வெட்டல். அப்போ அவன் ஓடிட்டானா? ஓடவும் இல்லை, கழுத்து கீழே இல்லை. அதை இப்போ வெட்டாம கழுத்து கீழே அதானே பாருங்களேன். அதை கேட்டு இன்னொருத்தர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், எங்க டாக்டர் மண்டையில போட பார்த்தா ஒருத்தர் காஃபி வந்தேன், பின்னால் போயிட்டு அவன் சந்தில போட்டேன். நான் சந்தில போட்டா இல்லையான்னு தெரியாது, சந்து கலந்து கொடுங்க இல்லை. அன்பு நபி சொன்னாங்களாம், ரப்புட குதிரத்தை சக்தியை வல்லமையை விளங்கப்படுத்த வெட்டின கொத்தின கழுத்தை சண்டை பற்றி பேசின 2 பேர்டையும் ஒரு நேரம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. வெட்டுப்பட்டிக்கிறா சுடுபட்டிக்கிறான். வெட்டுப்பட்டி தான் அவங்களோட வாழ்வீச்சு பட்டிக்கும், சுடுபட்டி தான் மலக்குமார் வெட்டி. மலக்குமார் வந்து ஃபைல் பண்ண பெண்ணுங்களுக்கு தெரியும். நாங்கள் தான் மெஜாரிட்டின்னு நினைச்சேன். அனுப்பினா பாருங்க, ஓசகை தரலாம். 2000 5000 பேர் அனுப்பிவிட்டாங்க. வந்த கண்ணுக்கு விலங்கல்ல, வெளிச்சமே, மலக்கு வெளிச்சமே வந்த அல்லாஹ் மனிதனுடைய உப்பரிம கட்டத்துக்கு மனிதனை அனுப்பித்தான் என்ன செய்வான்? மனுஷனை சுத்தமாக்குறது. கடைசி கட்டம் வாழை ஓங்குறது மட்டும்தான், கழுத்துல போடுறது நான். அந்த 2 பேரும் போய் பார்த்துட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் பார்க்க சொன்னாங்க. போய் கழுத்தை பார்த்தால் சுடுபட்டி, சண்டை பார்த்தால் சுடுபட்டி. அப்போதான் ஓடி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க நீங்க? கதிஹ் தரக்கத், கழுத்தும் சண்டும் சுடுபட்டிக்கு யார் சொல்லலாம்? அப்ப நீங்க வெட்டாங்க, நீங்க ஓகினது மட்டும்தான், நீங்க வாழை தூக்கினது மட்டும்தான் ஒரு டியூட்டி, கொத்தினது வேறையாக. கொத்தினது வந்தாங்க. ஒரு 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 ஓடுற காஃபி நின்றுட்டான். மக்கா வரைக்கும் ஓடுறானுங்க. அபூ ஜஹலுக்கு டொய்லெட் போகுது ஒரு ரோட்டத்தில், பௌத்தால போட்டு உடைங்க. மக்கா போய் சேர்ற நேரம் ஆளுக்கு லூஸ் மோஷன். அந்த பீதி, அந்த பயத்தோட ஓடிக்கிறான். நீ ஓடி வந்து சும்மா நின்று கொட்டை வாழோண்ட, மொட்டை வாழோண்ட, முனி உடைஞ்ச வாழோண்ட வச்சுட்டு ஒரு சஹாபியை பிடிச்சி
அவன் கேட்டுக்கிறான், அது சரி, நீ செல்ல எனக்கு மைனாரிட்டியாக வந்தீங்கடா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, அது எப்படியாப்பா வெத்தினீங்கோ கேட்டுக்கிற கேள்வி தோத்தா போய் அவன் கேட்டுக்கிறான், எப்படிலாம் வெத்தினீங்கள் இருக்கிறீர்கள். அதுக்கான சஹாபி சொன்னாராம், ரெண்டே விஷயம் ஐயா, ரெண்டு. நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டும் எங்கள்கிட்ட குறைவுன்னு சொல்றதுக்கு இல்லை, என்னட்ட சொல்றது இந்த ரெண்டுமே இல்லை. துவாசையும் சர்க்காருக்கு ஆம்பளட்டையும் இல்லை, பொம்பளைட்டையும் இல்லை. அந்த சஹாபி கவிதை வடிவில் பதில் விட்டான். எப்படி புத்திதான் எழுதிப்பாரு, அரபு பாஷையில் எப்படி பண்டிதரை எழுதிப்பாரு, கவிதை வடிவில் பதில் ஒன்று கொடுத்தாராம். ரக்லன் இலல்லாஹி பிகைரி ஸாதின், கட்டு சாதனங்கள் ஏதும் இல்லாமல் நகர்ந்து வந்தோம். ரக்லன் இலல்லாஹி பிகைரி ஸாதின், எந்த விதமான வாளோ கத்தியோ வெப்பனோ பொம்மோ இல்லாம தான் வந்தோம். இல்ல துக்கா வ அமலல் மாத், மௌத்துக்கு பின்னால தேவைப்படுறது படிப்போம் அமலும் ரப்புட பயம், தக்வாவும் அமல் இபாதத்து, இந்த ரெண்டு மட்டும் இல்லை. அதனால தான் நாங்கள் வின் பண்ணினோங்களே. சதக்த, நீ உண்மையே சொன்னா இருந்து போயிட்டான். நான் ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன் என்றால், அந்த சஹாபாக்கள் எப்பயுமே எதுக்குமே பயம் இல்லை, ஓனைக்கு ஒட்டுண்டமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சாலையப்படுதல் கெஞ்சி கேட்டாங்க, கொடுத்து. சஹாபாக்களுக்கு பயம் இல்லை, வந்ததே பிறந்ததே சாகத்தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே உம்மத்தோட சரி இறக்கம். அப்ப எப்பயுமே முன்ன பின்னா சுவாமி விசாரிப்பாங்க, சுவாமி விசாரிப்பாங்க. அப்ப இந்த ஆயத்தை இறங்குறதோட அந்த சஹாபிய காணல் எழுப்பி போயிட்டாரு, விசாரிச்சாங்க. இந்த வளமையா இந்த மஜ்லிஸ்ல இந்த சாபித் இப்னு கைஸ் ஈப்பாரு ரலியல்லாஹு அன்ஹு, ஆளை காணல், ஆளை கொஞ்சம் தேடி பாருங்க. சஃபைலின்னு ஒரு சஹாபி எழுப்பி சொன்ன, யார் ரசூலல்லாஹ் செய்தி தெரியுமா அவர்கிட்ட? கேள்விப்படலையா? அன்றைக்கு கொரோனா தொடங்கிச்சு, உங்களுக்கு முன்னால சத்தமா பேச வேணும்னு சொல்லி, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, நபிக்கு முன்னால சவுண்டா பேச வேணும்னு ஆயத்து தொடங்கினு இல்லையோ? அவரோட குரல் கொஞ்சம் தடிப்பம் தானே யார் சொல்லலாம். அவரோட விஷயத்துல தான் அல்லாஹ் பேசிட்டான், ஏசிட்டான், குறை சொல்லிட்டான் அப்படி என்று அவரு இடையத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு தன்னைத்தானே பழிச்சு கொண்டு, தனக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வந்து, பயம் கொண்டு வந்து, வீட்டுக்குள்ள போய் கதவுல உட்காந்து கொண்டு அழுது விரட்டுறாரு, தான் ஒரு நரகவாதின்னு முடிவெடுத்துட்டாரு என்ற சம்பவத்தை சொன்னதோட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாலே சில பேரை சொர்க்கவாதிட்டாங்க. துனியாலே புதிய முஸ்லிம் சொர்க்கவாதிட்டாங்க. சில வீர தீர சஹாபாக்கள் யுத்தத்துல பலமா யுத்தம் செஞ்சாக்கள், 4 பேரை போட்டு தள்ளினாக்கள், அவங்கள நரகவாதின்னு சொல்லிட்டாங்க. நரகவாதி யுத்தம்லேருந்து வரச்சல ஒரு ஒரு சஹாபி வாரான், ரொம்ப கெட்டிக்கார சஹாபி, வாழை சுத்தினா பற்ற பக்கமெல்லாம் பிச்சுட்டு போயிட்டு அந்த சுத்துவான் மனுஷன். அப்படியாப்பட்ட சஹாபாக்கள் பொறாமப்பட்ட, அவருடைய யுத்த பேட்டர்ன் பார்த்து சரி பொறாமப்பட்ட அப்படியான ஒருத்தர் வெற்றி வாகையோட சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் வந்துட்டு நேரம் எங்கேயோ இன்று வந்து ஈட்டியோண்டு வந்து பட்டு ஆள் ஷஹீதாகி. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஆண்டவனே, இவருக்கா இந்த மௌத்து வந்த ஹனி அல்லஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நாங்கள் சுப செய்தி சொல்றோம் என்று சொன்ன நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா, அப்படி சொல்லுவாங்க, அவரை நீங்க சொர்க்கவாதின்னு சொல்லுவாங்க. பல் ஹுவ மின் அஹ்லின் நார், ஒரு நரகவாதின்னாங்க. என்ன சொல்றீங்க யார் சொல்லலாம்? யாரை பார்த்து சொல்றீங்க? அவர் யார்? ஆண்டவனே அவர் போட்ட போடு, அவரையா நீங்க நரகவாதிட்டீங்க? ஆம், நரகவாதி. ஏன் தெரியுமா காரணம்? எல்லாம் துறை நாங்கள் சீரியஸாக எடுக்கிறது, பேசுகிற எனக்கும் ஃபீலிங் ஒன்று இல்லை, கேட்டுக்கிறவங்களுக்கும் நெவர் ஃபீலிங்கே இல்லை. இதை கேட்கணும் யார் தெரியுமா? இந்த ஜனாசா கமிட்டி, இந்த வாலிபர் சங்கம், இந்த ட்ரஸ்டி போர்டு, இந்த பைத்து சக்காத் எல்லாரும் கேட்கணும். இவங்க காதால கேட்டால் போதும், அது அங்கே பாஸ் ஆகும். இங்களை கேட்டால் இங்கே ஓடிடும், இங்களை கேட்டால் இங்கே ஓடிடும். கல்பால் கேட்கணும், கல்பை திறந்து கேட்கும், கல்புக்குள்ள
அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளத்தில் பூட்டு போட்டிக்கிறவங்க, லொக் பண்ணி வச்சிருக்கவங்க. லொக் பண்ணிக்கிறீங்க, திறந்து பூட்டை வீசி சாவியை வீசி லொக் தொறவு, கதவை தொறவு, கல்பு கதவை தொறவு, கல்புட காதை தொறவு, கேளு. இதை கேட்கிறல்ல நுனிப்புள் நோண்டுற மாதிரி நோண்டிட்டு ஓடி இருக்கு. நல்ல இது டாட் ஆர்கனைசிங் தெரியல, சூப்பர். பெரிய லெவல் ஒன்று காட்டி கொலரத்துக்கு விட்டு வைத்திருவானுங்க. அது தேவையில்லை, விமர்சனம் தேவையில்லை. நல்லது கெட்டது பொறக்குங்க, நல்லது. அல் ஹிக்மத்து ضالத்துல் முஃமின், நுணுக்கமான கருத்து முஃமினுடைய விழுபொருள். நோட் பண்ணிக்கோங்க, நுணுக்கமான கருத்து முஃமினுடைய விழுபொருள். பொறக்கிக்கணும். அந்த சஹாபி குர்ஆனில் இறங்குறதோட தனக்குள்ள ஒரு ஃபீலிங் கொண்டு வந்த, சார் நான் தான் சவுண்ட் கூடங்கினேன். சில பேர் அப்படிங்கிறேன், குரல் தடிப்பம். சில பேர் பேச சில பாருங்க, சரியான தடிப்பம், மூச்சுட்டாலும் பயம். அப்படி பெண்கள் நடிக்கிறாங்க. அப்படி ஒரு சஹாபி தன்னைத்தானே பழிச்சு கொண்டு, நான் தான் பாவி, நான் தான், நான் பேசுற சொல்லிதான் இருக்கிறான் ஆயத்தை, நான் செத்தேன் அப்படின்ட்டு போய் கதவுல பண்ணி மனுஷன் வந்தானே இல்லை. மனுஷன் நபீர சபைக்கு அன்பு நபி சொன்னாங்க, அவர் நரகவாதின்னு சொல்லிக் கொள்றவர் யாரும் சொல்லலாம். நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் சொன்னதாக பல்ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவர் என்று நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்றாங்க. ஓடி வைத்து சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்களே இந்த விஷயத்துல இருந்து மாறாங்கள். அடுத்த நாள் பஜாருக்கு கடையடைப்பு நடக்குது, பஜார் மூடிக்குது. உடனடியாக விசாரித்தாங்க, என்னன்றைக்கு லீவா? கடை மூடிக்கு, பஜார் மூடிக்கு தெரியாது அவங்களுக்கு. யுத்தம் கொண்டு போய் பேசிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொல்லவே இல்லையே. எங்க நடக்குது யுத்தம்? இந்த இடத்துல. ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்ய நாங்கள் வீட்டில் ஃபன் ஆகிக்கோம், நடக்கவே நடக்காது. எட்ரா வாழன்னு சொல்லி உருவினாங்க, வாழை எடுத்துக்கொண்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு யுத்த மைதானத்தில் போயிட்டு இவங்களை தஸ்கீப் பண்ணவே இல்லை, கூப்பிடவே இல்லை. சொர்க்கவாதின்னு சொல்லி 2 நாள் கூப்பிடவே இல்லை. என்ன போன வாழை உருவி கொண்டு யுத்த மைதானத்துக்கு போன 4 பேரை போட்ட 5வதா இவர் போயிடுச்சு. யுத்தத்தில் எப்படியே வெற்றி. ரசூலுல்லாஹ் வின் பண்ணி சஹாபாக்களோட பேசிக்கொண்டு வார நேரம் அனஸ் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு கேட்ட ரசூலுல்லாஹ், அனஸ் நாங்கள் ஃபைட் பண்ணின இடத்துல கிரவுண்டை கொஞ்சம் செக் பண்ணினா இல்லை, யார் சொல்ல பார்த்துட்டு வாங்கலை, என்ன மாதிரி மிஸ்டாவினை பார்த்துட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க, புறக்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பினேன். அனஸ் ரலியல்லாஹு போயிட்டு பார்க்குறாங்க, முகக்குப்பர ரத்தம் பறக்குது, ஒருத்தர் படுத்திக்கிறாரு, ஷஹீதானி. யார் அப்பா இதுன்னு பெரட்டி பார்த்தா சாபித் இப்னு கைஸ். இப்பதான் சொர்க்கத்துக்கு நன்மாராய சொல்லி 48 மணித்தியாலம் சாபித் இப்னு கைஸ் ஓடிட்டு வந்த, யார சொல்லுதா தெரியுமா செய்தி? என்ன 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 டென்ஷன். யார சொல்லுதா சாபித் இப்னு கைஸ பாருங்க போய், அவர் ஷஹீதாகி படுக்கிறாரு. அவர் யாரப்ப இங்க வர சொன்ன, நாங்க கூப்பிடல, அவர் வந்து எவனோ போட்டுட்டான் அண்ணன் படுக்கிறாரு. அங்க போயிட்டு பார்த்தா சம்பவத்தில் எழுதுறாங்க, இப்படி ஆம்புலன்னு பார்த்தீங்களா, எப்படி ஆம்பளை ரெடி பண்ணி அனுப்பிப்பாங்க அந்த பெண்கள் பார்த்தீங்களா? எங்களோட பெண்கள் எங்களோட கணவன்மாருடைய இபாதத்துக்கும் தாவத்துக்கும் துணையாயிருக்கும். எங்களோட பெண்கள் புஷ் பண்ணணும், ரெடி பண்ணணும். எங்களோட ஆண்கள் மகனை, மாப்பிள்ளைய, பாப்பாவை, நானவ, தம்பிய, பேரனை சரக்காட்டணும். தாவத்துக்கு, தீனுக்கு, இபாதத்துக்கு, ஏத்திகாஃபுக்கு போ. பள்ளியில் ஏத்திகாஃப் கடைசி 10ல் ஏத்திகாஃப் வைக்கிறாங்களா? போ. இந்த ஊர் வாலிப சங்கங்கள் நிறைய மாஷா அல்லாஹ்னு சொல்லி வேலை பார்க்குறாங்க, அல்லாஹ் கிருபையோட போ, நீ போ அப்படின்ட்டு கொஞ்சம் உம்மா மனைவி, ஏய் கடைசி 10 பள்ளியில் நல்லமே கொஞ்சம் பேசி டிஸ்கஸ் பண்ணு. அப்போ மாப்பிள்ளை பள்ளியில் ஏத்திகாஃப், பொம்பளை வீட்டில் குஸ்லி வேலை, பாத்ரூம் வேலை, பிள்ளைகள வேலை முடிஞ்சதுக்கு பின்னால கொண்டாட்டி வீட்டில் ஒரு மூலையில் ரூமே தேவையில்லை, ஒரு மூலையில் முசல்லா போட்டு கொஞ்ச நேரம் விசிட்டிருப்பார், கொஞ்ச நேரம் தூக்கம், கொஞ்ச நேரம் குரான் இல்லை, கொஞ்ச நேரம் நல்லதை பேச ஒருத்தர் கேட்டுட்டீங்க. ஒரு தலைப்பு சும்மா பேசிட்டீங்க, பள்ளிக்குள்ள ஏத்திகாஃப் நல்ல காரியம் போ. அந்த சாபித் இப்னு கைஸ ரெடி பண்ணி அனுப்பிட கொண்டாட்டி வாழை உருவி கொண்டு போயிட்டீங்க, ஷஹீதாகிற. விரட்டி பார்த்தா சாபித் இப்னு கைஸ் எப்படிடாப்பான்னு பார்த்தா அவர் பேசிக்கிறாரு, திருப்பி வீட்டுக்கு வாரதுக்கு இல்லை, தண்ட சொந்த உடம்புல தண்ட செலவுல கஃபனை வாங்கி கஃபனை சுத்திட்டே போயிட்டு அவர் ஷஹீதாகிறாரு. கது குஃபின கஃபன் செய்யப்பட்ட நிலைமையில. எங்க ரஹ்மான் எப்படி
இப்படி தைரியம் அது. நாங்கள் நகம் வெட்டச்சில படுற பாடு எப்படி? நகம் வெட்டச்சில நாங்கள் படுற பாடு. கட்டர் நகத்தை மட்டும் பிடிக்குமோ, சதையை சேர்த்து பிடிச்சிருமோ, தப்பி தவறி சதை பிடி பட்டன்னு வைங்க. உம்மாவை இழுத்து வாப்பாவை இழுத்து பொண்டாட்டி கேசி பிள்ளையோடு கேசி உள்ளதை தூக்கி அடிச்சு நொறுக்கி கட்டரை மொட்டையாக்கி வச்சுக்கிட்டுவான். நல்லா தான் வெட்டின கட்டர், நீ பிடிச்சது இல்லை. கட்டர் மொட்டை தார் எடுத்த நான் சொல்லிக்கிறேன் சாமான் எடுக்குவான உண்டு முட்டை பெரட்டிடுவான் மனுஷன். மாட்டினது இம்பட்டோடு நகத்தோடு சலத்துண்டு. இவர் போவார கலத்தை கொடுக்க பச்சை போய் ரெடியாக மாட்டேன். எனவே அப்படித்தான் ரெடியாகின சஹாபாக்கள். அப்படித்தான் ரப்புட்ட கேட்க தாவே நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு தாவே. வஹல்மின் முஸ்தக்ஃபிர், பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம இருக்கிறீங்களா? மன்னிப்பு கேளுங்க, நான் தாவே. இன்னி அனல் கஃபூருர் ரஹீம், சத்தியமா நான் தான் மன்னிக்க இறக்கம் காட்டுறேன். என்ன தவிர மன்னிக்க இறக்கம் காட்ட ஒருத்தனுக்கு இல்லப்பா. என்னட்ட கேளுங்க, கேட்க தகுதியா இருக்குது. நீங்க என்னட்ட கேளுங்க, மன்னிப்பு கேளுங்கன்றால் அவன் சொல்றான் நீ எல்லாம் பாவி, நீங்கெல்லாம் எல்லா பிழையை செஞ்சு போட்டு கம்மு நீக்கிறேங்க. மவனே என்ன மன்னிப்பு இல்லாம வந்துடுவானா? மன்னிப்பு இல்லாம கடனோட 2 பாவத்தை செஞ்சுட்டு வந்துடுவானா? பூமிக்குள்ள வரச்சல பெர்ஃபெக்டா உம்மட பௌத்திலிருந்து வரச்சல அங்க சம்பூர்ணமா வந்தா பூமிக்கு மேல நிம்மதி. உம்மட பௌத்துக்குள்ளிருந்து வரச்சல அறகுறையா வந்தா அங்க வளைஞ்சு இங்க வளைஞ்சு அங்க கொட்டையா இங்க நீட்டமாகி வந்தால் நொண்டிண்டுவான், சொத்திண்டுவான், கொட்டாண்டுவான், படிண்டுவான், இல்லாத பொல்லாத படுதூர் பட்ட பேர்லாம் செல்வானுங்க. சொத்திண்டுவான், நொண்டிடுவான், பொட்டாண்டுவான், இல்லாட்டி கொத்தாண்டுவான். கொஞ்சம் நாக்கு கொஞ்சம் கொன்னலாகி கெட்டையோடு பொழுதா கொத்த என்ன செய்தி எங்களுக்கு பேர் வச்சு கொத்த பாவம். இது கொஞ்சம் கோணலாகி உம்மோட பௌத்திட்டு வார நேரம் மருவ சரக்காட்டி தாத்தா முந்தி பிறந்த தாத்தா நானே சொல்லல. அது எந்த தம்பி நீ அறகுறையா பிறந்த நாங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட் போப்பா போயிட்டு சரக்காட்டிப்பா அந்த அனுப்பேலா பொடியில வாப்ப நினைச்சாலும் செய்யலாம். அதை பார்த்த நர்ஸ் டாக்டர் செய்தாலும் செய்யல. தோற வளைஞ்சா வளைஞ்சிடுற பூமியில சரக்காட்டே. அதே மாதிரி அவருடைய வகுத்துக்குள்ள போகலையும் பெர்ஃபெக்டா போயிட்டு என்ன அங்கிருந்து வெளியே வரையலாம். அங்கே இங்கே பிள்ளை செஞ்சு போட்டு கூட்டப்பட்டையாக்கி அங்க போனால் அதுக்கப்புறம் தாரமி சேத்துல வச்சுட்டு போக விரும்புற விட்டுட்டு போக. சேத்தி கூட்டிட்டு போகல காரணம் சேத்தி கொண்டு வரல. சேத்தி கொண்டு போகல காரணம் சேத்தி கொண்டு வரல. வரத்துல கை வீசம்மா கை வீசுதான் வந்து. அதே போல கூட்டிட்டு போகல கூட்டிட்டு வரல. தட்ட தனியை தான் அந்த ரூட்ல வந்த நாங்க வந்த ரூட்ல தாத்தா ஒன்று வந்திப்பால் நானும் ஒன்று வந்திப்பான். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க வரச்சல நான் எங்களோட வரல, தாத்தாவும் வரல. நான் வந்த தனி வழி, என்ற தனி வழியில வந்தேன். அதனால நான் போறது தனியா. எனவே யாரும் யாருக்கும் இல்லாத கிரவுண்ட்ல போய் நிக்க பார்க்கிறோம். எங்களை வீட்டுக்குள்ள பிரதானமான 5 உறுப்பினர்கள் எங்களை கண்ட ஓட்டுல அப்படியான கிரவுண்ட் உண்டாது. அப்படியான கிரவுண்ட்ல தலை தூக்கி நிக்கணும் என்றால் மன்னிப்போட மௌத்தாகிடும். மன்னிப்போடு கேட்க பயப்படக்கூடாது. கேட்கிற நேரம் சொல்லணும், நான் செஞ்ச பாவத்தை மௌலவி சொல்லணுமா கட்டாயம்? வை நோட் சொல்லணும். பார்த்ததை சொல்லணும், களவுல பார்த்ததை சொல்லணும், சட்டரை மூடிட்டு பார்த்ததை சொல்லணும், சைக்கிளாசால பார்த்ததை சொல்லணும், திரையில பார்த்ததை சொல்லணும், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணதை சொல்லணும், ரீலோடுக்கு காரணமா இந்த நான் என்று சொல்லணும். மாப்பிள்ளை ஏன பொண்டாட்டின மியூசிக்கு காரணம் நான் என்று சொல்லணும். நான் பார்த்தேன், நான் ஒளிச்சு பார்த்தேன். கூட்டாளி கண்டுருவான், பள்ளி அதில் சரை மாபத்தினோட கண்டா நீங்கிருமோ கண்டுட்டுருவார். யாருக்கு பயப்பட தேவையில்லை. நான் பார்த்தேன், நான் சூனா பார்க்குறேன். என்னிட்ட எப்பயுமே என்ன மொபைலில் கார்டு ஒன்று வச்சுட்டு தான் நீக்கிறேன். நான் எப்போ டேட்டா முடியுதோ ஒரே ஏற்று இல்லாட்டி கூட்டாளிகள் அடிக்கிறேன். ஒரு 99 போடுங்களேன், ஒரு 199 போடுங்களேன். அது 99 போடுங்கள் என்றால் அவ்வளோ 99 விட 199 கூட்டால் லாபமே.
எம்பி கூட கிடைக்கும், ஃப்ரீ எம்பி. ஜாமத்தை பாலாக்கவும் அமளிபாதத்தை ஹரபாக்கவும் ஜாமத்தில் தான் அவன் எம்பி ஃப்ரீ கொடுக்குறான். இனி மோட்டாக்க ஒரு நோண்டு மாப்பிள்ளை டயட்ல அவர் மறுபக்கம் இவங்க பொட்ட பக்கம் நோண்டு. இனி நோண்டி எங்கேயாவது போயிட்டு நுகஞ்சதுக்கு பிறகுதான் ஒசக்கே பார்க்கணும். அப்படி நாட்டில் நிறைய குப்பை வேலை குப்பாடி வேலை நடக்கும். அதனால எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட நிறைய மதரசா மாணவர்கள் காவல் ஏன் தான் இந்த குர்ஆன் இறங்கின காலத்தில் மதரசாக்களை லீவ் கொடுக்குறோம் தெரியாது. முழு இலங்கையில் வைக்கிற மதரசாக்களை கேட்கறதுக்கு ஒரு நாளைக்கு நான் கொரோடுறேங்க சார், கட்டாயமா சீரிப்பாயிரேன். இந்த மதரசாக்களுக்கு நோம்புல லீவ் கொடுக்காதுங்கிட்டு நோன்றான் போக்குல ரோட்ல பார்க்கல திருவிழனுக்கு பைக்ல நின்று கொண்டு கஞ்சடிக்கிற இடத்துல நோன்றான், கஞ்சு கோப்பையை நீட்டிட்டு நோன்றான். எல்லாம் வீடியோவும் ஐஎம்ஓவும் டிஎம்ஓவும் வாட்ஸ்அப்பும் குட்ஸ்அப்பும் எல்லாம் வந்து பலாய் முசிபத்தில் இறங்கி பேசி காரோதி பேசி சரியா பிள்ளையா கேட்க சரியா பிள்ளையா உண்மையா பொய்யா சொல்லணுமா சொல்லப்படாதா? கசப்பாய் நிற்பா. அப்ப யார் சொல்றப்போ சொல்லுவோம். இது நடக்கும் வரைக்கும் நாங்கள் சொல்லிட்டேன், கொத்த மாட்டோம். இந்த பிள்ளையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். உண்மைதான் யாரெல்லாம் பார்க்க வானம்ன்றது உண்மைதான். ஆனால் கண்ணு அதை கேட்கலையே, அது பார்க்கறதுலையே கண்ணுக்கு ஒரு சூணும், கண்ணுக்கு ஒரு ஃபண்ணுண்டு அதுலேயே இல்லை. பார்க்குற வயசில் பார்க்கட்டு எப்போ பார்க்குற கெவேனாயா பார்க்குற இனி கொஞ்சம் பார்த்து 4 பேரோடு சேர்ந்து நான் போன பயணமும் அப்படியே, நான் சேர குப்பாடியோடும் அப்படியே, நான் மட்டும் பார்க்கல மச்சான் கொஞ்சம் திருப்பாரு மச்சானே சேர்த்து கொண்டேன். மச்சானு கேட்கறது ஒரு உஸ்பாரை ஒன்று போட்டு மச்சான் கொஞ்சம் பாண்டே கொஞ்சம் பாரு, இங்க பாரு போற போக்கு அது போறவளும் தெரிஞ்சுக்கணுமே. அடே நான் இப்படி போகப்படாது, நான் போகிய மடிக்கப்படாது, நான் மனம் பூசப்படாது, நான் பவுடர் பூசப்படாது, உள்ள காஸ்மெட்டிக் எல்லாம் வீங்கில ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடிக்க வச்சு நல்ல வாப்பா நல்ல மாப்பிள்ள நல்ல நாணதம். எங்களுக்கு இன்னும் ரோசம் வரல, எங்களுக்கு இன்னும் வெக்கம் பொறக்கல், எங்களோட ஐம்புலங்கள் மீது வெக்கம் போச்சு. நான் பார்க்கிறேனே இப்படி இருந்து பார்க்கிறேனே என்ற ஃபீலிங்கே இல்லை. பேச்சோட பேச்சா பார்க்கிறது பொல்லாதது கண்ணு. அதனாலதான் இவ்வளவு பெரிய உறுப்புகள் இருக்கிற சூரத்து 100ல நபிய பூமிகள் சொல்லுவோம் கண் பார்வைகளை கீழ் தாழ்த்தி கொள்ள சொல்லி கஷ்டமான கோர்ஸ் தான் அது. கீழே பார்க்க போறது சரி பக்குவம் போல நாங்க கீழே பார்த்து போனாலும் எங்களைய தலை தூக்கி பார்க்க வைக்கிற சமூகம் வாழ விடாது. நல்லொரு முஸ்லிமா வாழ நினைச்சாலும் அப்படிவான் ඕක මේ කාලෙට සුදුසු නැහැ ගැලපෙන්නේ නැහැ அப்படின்னு சொல்லி எங்களை இழுத்து ரோட்டுக்கு போடுற ஒரு கட்டம் தான் இப்ப நாங்க நினைச்சாலும் வாழையில நல்லவனாக ஆம்பளையோ பொம்பளையோ. நோம்பு பாருங்க, நோம்பு எங்கட வாய் பொல்லாதது, எங்கட வாய் வார்த்தையும் வாய் வாடையும் அல்லாஹ்விடத்தில் நறுமணம். ஆனா வாய் பொல்லாதது, வாய் பொல்லாதது தான் நான் சொல்றேன். நாக்கு பொல்லாதது, நாக்கால கவுந்தவன் தான் கூட. பல்லாம் கவுந்த நாக்கால, ஷைத்தான் தொலைஞ்ச நாக்கால, நாங்க நீங்க எங்களை காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குற போட்டு கொடுக்குற வேலை செய்யற நாக்கால. இது டேஞ்சர்ன்றதுனாலதான் 2 பெம்மைக்கு பின்னால வச்சுக்கிறோம். நாம 2 பெம்மைக்கு பின்னால உதடு 2 சொஃப்ட், அதுக்கு பின்னால 2 பல்லு தாடை ரஃப், அதுக்கு பின்னால நாக்கு. டெய்லி உடம்புல இருக்கிற உறுப்புகள் சொல்லுதான் நாக்கு. கை பேசுவேன் என்ன கதை சோமா இன்றைக்கு வெளியே இறங்க பார்க்குறேங்கோ. பேசுறத யோசிச்சு பேசுவோம். நீங்க பேசிட்டு சும்மா எழுதுறீங்க, வாங்குற நாங்க இப்படித்தான் நடக்குது. நாக்கால உதிரப்படாது, நாக்க பறி கொடுத்தவன் கூட. அதனால பல்லாங்க நாக்கை இழுத்து காட்டினாங்க. உங்க எல்லாருக்கும் இதான்
பொம்புளையும் அப்படி. நான் நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன். அதுல கணவனை அவமதித்து பேசின பெண்களையும் பார்த்தேன். நாவுகள் வெளியே இழுக்கப்பட்டு நெருப்பினாலான கத்திரிக்கோள்களால் துண்டிக்க வெட்டப்படுவதை நான் பார்த்தேன். அழுதாங்க ரசூல். பாத்திமா மகள் கிட்ட சொல்லி அழுதாங்க. பேச தெரியா, மவனோட பேச தெரியா, மவளோட பேச தெரியா, மருமகளோட பேச தெரியா. மாமியை பார்க்கல மருமகளுக்கு பயம், மாமியை பார்க்கல மருமகனுக்கு பயம். மருமகன் மாமியை கைக்குள்ள போட்டுக்கணும், மருமகள் மாமியை கைக்குள்ள போட்டுக்கணும். இல்லாட்டி குசினி நாரி. கொஞ்சம் காலமா மாமி சண்டை போகுது. மாமி சண்டை. மகளை கொடுத்துட்டு மாமிக்கு நிம்மதி இல்லை. மாமிக்கு அம்மா கொடுத்துற மாமிமார் மாமமாரும் பார்த்துட்டீங்க. அங்கிள் மார் ஏன தலைவலி முடிஞ்சு வாப்பா, நான் மகளை தள்ளிட்ட வெளியே, நீ பார்த்துக்கோ. வாழை கொடுத்தா வாழை விடுங்க. ஐடியா பண்ண போகாதேங்க, ஐடியா கொடுக்க போகாதேங்க, நடுவில் கூறாதேங்க. வாழட்டும் சந்தோஷமா. மர்மகன் மஹரம், மர்மகள் மஹரம் சாக பார்க்கிறேன். எனவே நிறைய டிவோர்ஸு காரணமும் ஆண்களும் ஆண்டி நல்ல ஆண்டி ஒன்று. எனவே நாவும் கவனமாய்க்கணும். சில பேர் நோம பிடிச்சிட்டு வார வழியில நோம திறந்துட்டு வார. சில பேர் நோம பிடிச்சிட்டு வந்து ஹவுலடியில நோம திறந்து இகாம சட்டம். சில பேர் நோம பிடிச்சிட்டு வந்து சுபோதோடு வெளியே போகல நோம திறந்துட்டு போற. இவர் நோம் பாவம். சில மாமி மருமகளும் குசினில சஹர் சாப்பாட்டுக்கு விளம்பின கோப்ப பீர்ச கழுகி நோம்பு தரும். குசினில நோம்பு தரும். இந்த சௌமுண்ட வார்த்தையும் சியாமுண்ட வார்த்தையும் குர்ஆன்ல என்ன வித்தியாசம்? சௌமுண்டா என்ன, சியாமுண்டா என்ன? தலையோட சம்பந்தப்பட்டது நோம்பு பிடிக்கணும். கண்ணு நான் நோம்பு வா யூடியூபுமான வாட்ஸ்அப்புமான ஓ சும்மா கிட்ட நோண்டு நோம்புதோட பாங்கசில் 20 நிமிஷம் சவுதி மன்னரை கொண்டாமே அவரை பார்க்குறேன். இந்தியாவில் என்னமோ பிரச்சனை போகுதாமே அவரை தேடி என்ன கிடைக்க போகுது? அடுத்த எங்களோட நாட்டில் அடுத்த பிரசிடென்ட் கேண்டிடேட் யாரும் தெரியாது. இன்னாராமே ஸ்போர்ட்ஸ்மேன் உண்டாமே அவர் சரியாமே. எங்களுக்கு ஏறது எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதில்? பெண்களும் அப்படி, ஆண்களும் அப்படி, குமரும் அப்படி, பொடியனும் அப்படி, கிழவியும் அப்படி, கிழவனும் அப்படி. எல்லாம் வாயை பறி கொடுத்து தீக்கிற நல்ல வாய் நீக்கிற முன்சாப்புல தன்னோட கொஞ்சம் ஒரு நாளைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். என்னையோட கதைக்கணும். என் செய்தி என்னதான் அல்லாம முஸ்லியோட பழகினாலும் இன்னைக்கு அதை ஒரு மறந்தா நோயா போகுது. நல்ல பெரிய பெரிய உலமாக்களோட பழகுறேன். அவங்கள கூட்டிட்டு போற, முன் சீட்ல உட்கார வச்சு பெல்ட்டை போட்டே கூட்டிட்டு போறேன். பெல்ட்டை போட்டு கூட்டிட்டு போறேன். அவங்கள்ட்டாலே ஷார்ட் கட் ஃபத்வாக்கள் சுருக்கமா மார்க்கெட்டை விலகி போறேன். அப்படித்தான் முன் சீட்டில் உட்கார்ந்துட்டு போயிட்டு தப்பி தவறி என்னமான தனக்கு பிடிக்காத ஒரு மசாயில ஃபசாயில தனக்கு பண்ற மாதிரி பயன் நினைச்சாலும் விட்டா அடே நாங்கள் ஓவரேஜ் பண்ணி எங்களுக்கு விட்டுறாப்பா அவனை கழட்டி விடும். பெல்ட்டை கழட்டி கதவை திறந்து கொஞ்சம் இறங்குறேன். இப்போ ஒட்டோ வந்தீங்கன்னு சொல்லி இப்போ இன்னும் கொஞ்சம் மறுபடியும் மாதிரி கவனமாகி போனோம். இறங்குறதோட கதவை மூடிப்பட்டேன். ஆஜியார் பாஸ் மௌலவி நடு ரோட்டில். நீங்கள் நடு ரோட்டில் விட்டாலும் பரவாயில்ல, நடு வாகனத்தில் மிம்பர் அடித்தாலும் பரவாயில்ல. நாங்கள் செக்யூரிட்டி இல்லாமல் நடமாடுற கோட்டி பத்திகள் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கும் கல்குலேஷன் இருக்குது. ஒரு உதாரணமாக எங்களோட ஷாக்கி தம்பிக்கிட்ட ஒரு வாகனம் வந்து அது 30-32 லட்சம் வரும். அது கல்குலேட் பண்ணிக்கிறேன். என்னிட்ட ஃபிட்டகி இல்லை, அந்த ஃபிட்டகுக்கு கல்குலேஷன் இல்லை. என்னிட்ட தஃப்சீர் இல்லை. நான் இப்போ பேசிட்டு பாருங்க, ஹல்மின் சாயிலுண்டன் ஹல்மின் முஸ்தக்பிருண்டன் நான் குர்ஆனை ஓதினன், இதுக்கு ஒஃபர் இல்லை. ஆனால் நாங்கள் தான் பிச்சைக்காரனாக பார்க்கப்படுறது சமாஜம். நாங்கள் தான் செக்யூரிட்டி இல்லாமல் நடமாடுற தனபதிகள். ஜனபதிகள் நாங்கள் தான் தனபதி, அசல் தனபதி. எங்கள்கிட்ட இருக்கிற சொத்து தான் சொத்து. களவெடுக்கலாம், பத்த வைக்கலாம், தாலேலாம், தூக்கலாம். எங்களை தூக்கினா தான். எங்களை தூக்கி நீ ஒன்றும் செய்யலாம், பாரம் மட்டும்தான் பார்ப்போம். ஒரு 70-72 கிலோ தூக்கினா பாரம் தான்.